மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை திருச்சியில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் ரேஷன் கார்டுதாரர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்தியின் மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். உலக புகழ்பெற்ற திரு உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் திருமஞ்சனம் கலையும் தரிசனம் மற்றும் மரகத நடராஜருக்கு 32 வகையான அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தொடக்க வீரர் உஸ்மான் கவாஜா சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியும் மின்சாரம் தாக்கியும் இதுவரை 17 பேர் பலியாகியுள்ளனர். 11 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன.